சனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபன். சனிக்கு வந்து பாருங்க இயற்கையாகவே நற்குணங்கள் அப்படின்றது நிறைய உண்டு. ஆனால் நம்ம அதை தெரியாமல் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க சேட்டை பண்ணுச்சுன்னா சனியானே அப்படின்னு திட்டுறோம். ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருப்பான். அவங்க வீட்டுக்கு போய் மீன் குழம்பு சோறு சாப்பிடுவோம், மீன் குழம்பு சாதம். அம்மா அவங்க அம்மாவே அவனோட அம்மாவாவே நினைப்பான். லவ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. மகர ராசி அன்பர்கள், பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கால புருஷனுக்கு 10வது ராசி, சனியினோட ராசி, பூமி தத்துவ ராசி. எந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அது வந்து பாருங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அதாவது என்னென்னா கொஞ்சம் டிலேடாக இருக்கும். நிதானமாக செய்வாங்க. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் நிதானமாக செய்வாங்க. ஆனால் ரொம்ப ஸ்டேபிளாக செஞ்சு டெஸ்டினியை அடைஞ்சிடுவாங்க. இதுதான் சொல்லணும். ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா டே நைட் செய்வாங்க. சோஷியல் லைஃப்பை ரொம்ப விரும்பக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாங்க அப்படின்னும் போது மற்ற குழந்தைங்க மாதிரி குழந்தை பருவம் அப்படின்றது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக போகும். தாத்தா பாட்டி அம்மா அம்மா அப்பா மாமா மாமி இப்படி எல்லாருக்கூடயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து பாருங்கள், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 2 சாக்லேட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா கூடு அப்படின்னு கேட்டால் சிலது அப்படின்னு இல்லைங்களா. ஆனால் ஒரு மகர ராசி குழந்தையா இருந்தால் அக்கா கூடு அம்மா கூடு தாத்தா கூடுன்னா மொத்தத்தையும் கொடுத்துரும். இதுதான் மகரம். இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்காங்க, சாப்பாடு இல்லை, அம்மாவுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு தான் இருக்குன்னா குழந்தைங்க சிலதும்மா அந்தம்மா சாப்பாடு நீ எடுத்துக்கோமா, எனக்கு இது போதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி குழந்தைங்க மகர ராசி குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாருங்கள் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இயற்கையாகவே உண்டு. ஏன்னா சனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபன். சனிக்கு வந்து பாருங்கள் இயற்கையாகவே நற்குணங்கள் அப்படின்றது நிறைய உண்டு. ஆனால் நம்ம அதை தெரியாமல் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க சேட்டை பண்ணுச்சுன்னா சனியானே அப்படின்னு திட்டுறோம். அப்படின்னு திட்டக்கூடாது. சனி வந்து பாருங்க இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அப்போ ஏங்க அப்போ சனியனே அப்படின்னு திட்டுறாங்க அப்படின்னா, அவர் பிடிச்சா நம்மளை வறுத்து எடுக்கிறார் பார்த்தீங்களா, பயங்கரமாக டோஸ்ட் பண்ணுவார், ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை ஆக்குவார். அந்த ஃப்ரை தாங்க முடியாமல் அவரா மாதிரி யாராலையும் வறுத்து எடுக்க முடியாது. அதனால் நம்ம அவரை வந்து ரொம்ப நம்மளை கொடுமைப்படுத்துறாரு இல்லைங்களா. அதனால் சனியனே அப்படின்னு திட்டுறது வந்துருச்சு இல்லைங்களா. பட் உண்மை என்ன அப்படின்னா சனிக்கு நிறைய வந்து பாருங்க ஈகை தன்மை அப்படின்றது உண்டு. சேரிட்டி, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, மற்றவங்க கஷ்டப்பட சனி பார்க்க மாட்டான். அதனால தான் சனியை பசிஃபை பண்ணும் அப்படின்னாலே நல்லவங்களா இருங்க ஹானஸ்டா இருங்க அப்படின்னு நான் வந்து திருப்பி சொல்லுவேன். ஓகே, பியாண்ட் தட் இப்போ வரலாம். அப்போ அந்த குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, இப்போ ஸ்கூல் படிக்கும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பொதுவாக மகரம் நிறைய கூட்டம் வேணும். மகரத்துக்கு இந்த சனிக்கே வந்து கூட்டம் வேணும், எல்லாரு கூடயும் பழகணும். அப்படிதான் சோஷியல் லைஃப் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றத விட வெளியே திண்ணையில் வந்து உட்காந்து எல்லாரு கூடயும் சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் குழந்தைங்களோட எண்ணமே இருக்கும். சரி, அப்படிப்பட்ட குழந்தை இப்போ வந்து பாருங்கள் ஒரு காலேஜ் போயிடுது அப்படின்னும் போது லவ் வரும் இல்லைங்களா. இப்போ வந்து காலேஜ் போனால் என்னங்க எல்லாத்துலேயும் லவ் சொல்கிறீங்க, ஏங்க இப்போ லவ் இல்லாத லைஃபே இல்லைங்க யாருக்குமே. 50 வயசில் லவ் கூட நான் பார்க்குறேன், 60 வயசில் லவ் கூட நான் பார்க்குறேன் தெரியுங்களா. அப்போ லவ் எந்த வயசுலனாலும் வரலாம் இல்லைங்களா. அது வந்து நம்ம வந்து அது இட்ஸ் அ சார்ட் ஆஃப் குட் ஃபீலிங். அப்போ நம்ம வந்து அது வந்து லவ் ஏன் வரக்கூடாது, ஏன் லவ் வருது, எதனால் வருது, இந்த வயசில் லவ் வந்தால் தப்பு, இவங்க மேலே லவ் வந்தால் தப்பு, இவங்களை லவ் பண்ணவே கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்கவுங்களது நியாயம் இல்லைங்களா. வி ஆர் நாட் சப்போஸ் டு கமெண்ட் எனிபடி இல்லைங்களா. சரி, அப்படி இருக்க பட்சத்தில் லவ் வருது. இந்த பையன் ஒரு மகர ராசி பையன் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறான் அப்படின்னா என்ன பார்த்து லவ் பண்ணுவான். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரியாது இல்லைங்களா. இப்போ காலேஜ் படிக்கிற பையன் ஃப்ரெண்டு அப்படின்னா ரொம்ப ஒரு கோட்டீஸ்வர வீட்டு பையனாக இருப்பான், ரொம்ப ஹைஃபையான ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு பெரிய ஹைஃபையான ஃபேமிலி பையனாக இருப்பான். அவன் வந்து பாருங்க சம்மந்தமே இல்லாமல் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு எல்லளவு ஈக்குவல் இல்லாத பையன் கூட பழகுவான். ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருப்பான். அவங்க வீட்டுக்கு போய் மீன் குழம்பு சோறு சாப்பிடுவோம், மீன் குழம்பு சாதம். அவங்க அம்மாவே அவனோட அம்மாவாவே நினைப்பான். புரியுதுங்களா. அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து சர்வன்ஸ் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோட்டீஸ்வர பையனாக இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் அம்மா என்னம்மா சாப்பாடு என்னம்மா, சாம்பார் நல்லா கமகமன்னு வாசனை வருதேம்மா, குழம்பு நல்லா வாசனை வருதேம்மா, என்னம்மா உங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்னு கேட்பான். மீன் குழம்புனா அம்மா மீன் குழம்பு எனக்கும் கொடுங்கம்மா, மீன் குழம்பு சாப்பிட்றம்மா அப்படின்னு கேட்பான். இதே மாதிரி பாருங்க மிதுனமும் கேட்கும் கண்ணியும் கேட்கும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா என்னம்மா பயங்கர கமகமன்னு வாசனை வருது, என்னம்மா குழம்பு மீன் குழம்பா அப்படின்னு அந்த வாசனை வச்சே கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் உண்டு, கண்ணிக்கும் உண்டு, மகரத்துக்கும் உண்டு. அவங்க கேட்பாங்க என்னம்மா குழம்பு சாப்பிடலாமா அப்படின்வாங்க.
புரியுதுங்களா? அந்த மாதிரி. ஆனால் மிதுனமும் கன்னியும் இந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டாங்க. பட் மகரம் ரொம்ப இறங்கி போவாங்க. எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி. லவ்லேயும் அதை தாங்க பண்ணுவாங்க. லவ்வில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. ரொம்ப கோட்டீஸ்வரம் வீட்டில் பிறந்திருப்பான். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்ப பொண்ணாக இருக்கும். எல்லாத்துலேயுமே அந்த பையனுக்கு எந்த விதத்துலையும் தகுதி இருக்காது. இந்த பையன் ரொம்ப அழகாக இருப்பான். ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பான். அந்த பொண்ணு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். நம்ம யோசிப்போம், இந்த பையன் இருக்க அழகுக்கோ இந்த பொண்ணு இருக்க லட்சணத்துக்கோ எப்படிடா அப்போ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதை பார்த்தா மகரமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட பிடிச்ச குணம் இருக்கும். என்ன குணம்? பொண்ணு நல்ல சின்சியராக படிச்சிருக்கணுன்றது கூட இல்லை, எல்லா வீட்டு வேலைகள்லாம் பொறுப்பாக செய்யுது, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுது அப்படின்னாலே மகரத்துக்கு பிடிச்சிடும். பொண்ணு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுது அப்படின்னா மகரத்துக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பொண்ணு 4 பேர் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக ஒருத்தவங்க சாப்பாடு இல்லை அப்படின்னா சாப்பாடு கொடுக்குதுன்னா மகரத்துக்கு பிடிக்கும். குழந்தைங்கள நல்லா குழந்தைங்க ரோட்டில் விளையாடிங்குது. இப்போ நம்ம சினிமாவில் ஹீரோயின்லாம் பார்ப்போமே, போனால் ஒரு சாக்லேட் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா மகரத்துக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? ரொம்ப லவ்வபிளாக இருந்தால் மகரத்துக்கு பிடிக்கும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரோட்டில் பாருங்கள், ஒரு முடவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கையில் தேடி சில்லறையே இல்லைனா கூட தேடி 10 ரூபாய் எடுத்து போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மகரத்துக்கு பிடிக்கும். இப்படி தான் அட்ராக்ட் ஆகுது. பொண்ணு அழகை பார்த்து, அறிவை பார்த்து, பொண்ணுனோட வசதி பார்த்து, அந்தஸ்தை பார்த்து இதெல்லாம் அட்ராக்ட் ஆகிறது இல்லை. மகரம் பொண்ணுனோட குணம், பொண்ணுனோட அந்த ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி, கெப்பாசிட்டி, மற்றவங்களுக்கு ஒரு கருணையாக அவங்க பார்த்தீங்கன்னா அனுசரணையே நினச்சிக்கிறது, மற்றவங்க மேலே பார்த்தீங்கன்னா பாவப்படுறது, சிம்பத்தி ஆகிறது, இந்த கேரக்டர்லாம் மகரத்துக்கு பிடிக்கும். இப்படி தான் சம்மந்தமே இல்லாத பொண்ணு நிறைய மகரம் கல்யாணம் பண்ணிக்கும். சரிங்களா? சரி, பொதுவாக பாருங்கள், இவங்க எப்படி அப்படின்னா இப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க. பெரும்பாலும் மகரம் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கூட வாழறாங்களா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் வாழறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் உன் மேலே வச்சுட்டு இருந்த லவ் உண்மை அப்படின்னு தான் வாழ்வாங்க. ஆனால் இதே மகரம் சிம்மத்தை கல்யாணம் பண்ணிக்கினாங்க, விருச்சிகத்தை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அட்டாக் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா அது லவ்லேயே பிரேக்கப் ஆகிடும். மிஞ்சி கல்யாணம்னா இட் கோஸ் ஃபார் பிரேக்கப். அது பெருசாக சக்ஸஸ் ஆகிறது இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும். புரியுதுங்களா? சின்ன விஷயம், இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவங்க பெருசாக ஹர்ட் ஆவாங்க. ஏன்னா மனசு சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. ஈகைத்தன்மை, இயற்கையாகவே கருணை, அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் உண்டு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு குணாதிசயம் உண்டு. ஸோ இவங்க பாருங்கள், நல்ல ஒர்க்காலிக்கு, பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க பாருங்கள், இப்போ சிம்மத்தையும் விருச்சிகத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா, இவங்க கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்லக்கிஷாக இருப்பாங்க. பெருசாக அவங்க திப்புன்னு எல்லா வேலையும் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கும் பெருசாக செட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதையும் மிஞ்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்மளோட கடமை, நம்ம ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும். அவங்க நம்மளை திட்டினா கூட ஓகே, நம்ம வாங்கிக்கலாம், நம்ம செய்யலாம், நம்ம அவங்களுக்கு நல்ல விஷயம் செய்யலாம், நல்லது செய்யலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு மகர ராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிறாங்க, நிறைய சொத்து பத்து இருக்குது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, அம்மாவும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க. பரவாயில்லை, எங்கள் அம்மா தானே, யார் ஏமாத்துறாங்க, எங்கள் அம்மா தானே, ஏன் அண்ணன் தம்பி தானே, ஏன் அக்கா தங்கச்சி தானே அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அவங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ ஏமாத்தினாலும் அடுத்தவங்க ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் தீஸ் பீப்புள் யூஸ் டு டூ தட் ஹெல்ப். இவங்க திருப்பி எங்கள் அம்மா என்னை ஹெல்ப்னு கேட்குறாங்க, நான் செய்யணும், எங்கள் அக்கா என்னை ஹெல்ப்னு கேட்குறாங்க, நான் செய்யணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். மென்டலி பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட ஹர்ட் ஆவாங்க. நான் முன்னமே சொன்னேன். சரி, இப்படி லாபமோ நஷ்டமோ நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், நான் வாழறேன் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மகரத்துக்கு உண்டு. இந்த 2 ராசிகள் மாதிரி ரொம்ப பாருங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பர்ஸ்ட் அவுட் ஆகும், பிரிவாங்க. இந்த மாதிரி முக்கியமாக சிம்மம் விருச்சிகமாக இருந்தால் பெரும்பாலும் வாழ்ந்துடுறாங்க. சரி, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, எப்பயுமே பாருங்கள், இவங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் மகரம் பாருங்கள், உட்கார்ந்து செய்கிற வேலையை விட ஓடி ஓடி வேலை செய்யணும், ஒர்க்காலிக்காக இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் ஏதாவது இருக்கா? இருக்குது. என்ன அப்படின்னா தெற்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபேவரபிளான கலர்ஸ் ப்ளூ, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ, பிளாக், இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒத்த வார்த்தையில் என்னங்க சொல்லலாம் அப்படின்னா, மெழுகுவர்த்தி மாதிரி மகரம், தன்னை எரிச்சு மற்றவங்கள வாழ வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உழைக்கிறதுக்குனே ஒரு ராசி எது அப்படின்னா மகரம் ஃபஸ்ட்டு, 2வது தான் கும்பமும் வரும். ஸோ உழைக்க பிறந்தவர்கள், நிறைய ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரம். பெரும்பாலும் ஃபேமிலிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய செய்வாங்க, ஏமாத்தினாலும் திரும்பி செய்வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இவங்களோட ஹைலைட்டிங் கேரக்டர். இதுதான் ஒரு விதத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக மைனஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.